இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கற்பனைகளை களைவோம் என்று சொல்லுகின்ற தலையங்கத்தின் கீழ் நாம் சிந்திப்போம். காலை நரி ஒன்று தன்னுடைய வலையிலிருந்து புறப்பட்டு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தன்னுடைய உணவு தேடல் பயணத்தை தொடர்ந்தது. தன்னுடைய உணவு தேடல் பயணத்திலே தன்னை உற்று கவனிக்கின்றது. தனக்கு முன்பதாக கிழக்கு சூரியன் எழுகின்ற அந்த வெளிச்சத்தினுடைய நிழல் பெரிதாக தனக்கு முன்பாக தெரிந்தது. மிகவும் ஆச்சரியப்பட்டது. இத்தனை பெரிதான என்னுடைய உடலுக்கு எனக்கு நிச்சயமாக ஒரு யானையோ ஒரு குதிரையோ ஒரு கழுதையோ தான் உணவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நரி யானையையும் கழுதையையும் குதிரையையும் தேடி அலைந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒன்றும் அதற்கு கிடைக்கவில்லை. மதிய வேளை ஆயிற்று. சூரியன் உச்சிக்கு சென்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நரியினுடைய நிழல் குறைய ஆரம்பிக்க, ஐயையோ, நான் பசித்து சிறுத்து விட்டேன், எனக்கு ஏதாகிலும் முயலாவது கிடைக்குமா, இல்லை ஒரு கோழியாவது கிடைக்குமா என்று சொல்லி அது தேடி அலைந்தது. ஆனால் ஒன்றும் அதற்கு அகப்படவில்லை. மாலை நேரம் ஆயிற்று. பசி உயிர் போயிற்று. ஏதாவது ஒரு கோழி குஞ்சாவது ஒரு எறும்பாவது கிடைக்குமா என்று சொல்லுகின்ற அளவிற்கு பசி எடுத்து அது களைத்து போய் ஓரிடத்திலே அமர்ந்து வேதனைப்பட்டதாம். அநேக வேளைகளிலே இந்த நரியைப் போலத்தான் நாம் இருக்கிறோம். நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் அளந்த அளவின்படியே எண்ண கடவன் என்று சொல்லி திருமறை நம்மை அழைக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு எதிர் வருகின்ற எல்லா நன்மைகளையும் மறந்து, எல்லா ஆசிகளையும் மறந்து, எல்லா இறைவன் தருகின்ற வழிகாட்டுதல்களையும் மறந்து நம்மை நாமே மிக பிரமாண்டமாக மிக பெரிதாக எண்ணிக்கொண்டு நமக்கு முன்பாக இருக்கின்ற அநேக ஆசிகளை, அநேக மகிழ்ச்சிகளை, அநேக இன்பங்களை நம் மறந்து விடுகின்றவர்களாக, கடந்து செல்லுகின்றவர்களாக, காணாது செல்லுகின்றவர்களாக காணப்படுகிறோம். அதை தவிர்த்து நாம் குழந்தை மனதோடு எல்லாவற்றையும் ரசித்து, எல்லாவற்றையும் கண்டு மகிழ்ந்து, எல்லாவற்றிலும் இன்புற்று, நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள், கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி, இந்த வாய்ப்புகளிலே எனக்கு ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி என்ன, ஆலோசனை என்ன, இவைகளையெல்லாம் நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்வை தொடருவோமே என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு இனிக்கும். இயல்பாக இருப்போம். இனிப்பான வாழ்க்கை வாழுவோம். ஒருவன் தான் எண்ண வேண்டியதற்கு விஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் அளந்த அளவின்படியே எண்ணக்கடவன் என்ற திருமறை வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு இந்த புதிய வாரத்தை தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.